ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா, பாப்பா வந்துட்டு அந்த பொம்மையெல்லாம் பொறுக்கி போட்டு விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. எப்பயுமே எனக்கு பொம்மையை எடுத்து போடலைன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே மைண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு அடி அடிச்சிருவேன். பாப்பா பொறுக்கி போடு பாப்பா அப்படின்னு சொன்னேன். கோவம் வந்துச்சுன்னா ஒரு அடி அடிப்பேன். இன்றைக்கி பாருங்கள், பூரா பொம்மையை வந்துட்டு கீழே எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. நான் எதுவுமே பண்ணல. நான் இந்த பிளேஸில் உட்காந்து நான் வந்துட்டு செல்லு நோண்டிகிட்டு இருந்தேன், ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். எங்கள் பாப்பா வந்துட்டு வந்தா, வேக வேகமாக ஓடியாந்தா. ஏன் சாமி அப்படின்னேன். ஐயோ எனக்கு இடுப்பே வலிக்குது மம்மி, நீயாச்சும் கொஞ்சம் அந்த பொம்மையை கழுவு மம்மி அப்படிங்கிற மண்ணெல்லாம் போட்டு குழப்பி வச்சிட்ருக்குறா. என்னமோ சோறு சமையல்லாம் பண்ணி வச்சுருக்கா. வந்து சாப்பிடு மம்மி சாப்பிடு மம்மின்னா சாப்பிடல. நீயாச்சும் இந்த பொம்மையை கொஞ்சம் கழுவி வெயி, எனக்கு இடுப்பே வலிக்குது அப்படின்னு இப்படி சொடக்கு போடுறா ஃப்ரெண்ட்ஸ் என் காலில் வந்து. ஏம்மா சொல்லு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்க. தங்கம் டைய போய் கொஞ்சம் எடுத்து போடுமா. எடுத்து போடுறியா? எடுத்து போடுறியா அடி வாங்குறியா? ரெண்டில் எதுனா ஒன்று சொல்லு. அடி வாங்குறியா? அம்மா உங்களை எப்படி பேசணும்னு சொல்லியிருக்கேன்? ஒழுங்கா சொல்லுங்க. எந்திரிச்சு போ, எந்திரிச்சு சொல்கிறேன். இன்றைக்கி ரியா அடி வாங்குறதும் வாங்காததும் உங்கள் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வேணும்ன்ட்டே தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ரியா வந்து அதை கழுவி வைக்கணும். அப்படி இல்லைன்னா பாப்பா அடி வாங்குறத நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகேவா? சொல்லுமியா, அடி வாங்குறியா? நீ அடி வாங்குற வீடியோ எடுத்து போட போகிற அம்மா. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு 1 மணிக்கு மேலே எல்லாம் கிளம்பலான்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றணும். தம்பி தண்ணி ஊற்றிட்டான், நானும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு படுத்தவங்களாம் நினச்சேன். தம்பி இப்போயே தூங்கிட்டான். போர் அடிக்குது. எங்கள் தம்பி போக மாட்டியா? எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ, எனக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு மண்டை ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்ட்ரைக்கு கொஞ்சம் முடிச்சு விட்டு பால்வாடியை ஓப்பன் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. நாங்களாம் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். எங்கள் பாப்பாவில் கொஞ்சம் நேரம் கூட அடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மிச்சம் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. தம்பி பார்த்திங்கன்னா தூங்க மாட்டேங்கிறான். எப்படியோ இன்றைக்கி அமைதியாக வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே உட்காரச்சிட்டேன். இதுக்கே இத்தனை அலங்கோலம் எங்கள் வீட்டில். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ரைக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுங்கள், பால்வாடி முன்னே ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் தம்பியும் தூக்கம் கட்டுறான், எங்கள் பாப்பாவும் தூங்க மாட்டுறா. அங்கேனா கொஞ்சம் பயந்துக்கிட்டாச்சும் தூங்குவா, சாப்பிடுவா. சோறு சாப்பிட மாட்டேங்கிறா. சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி போகிறா அப்படி வரா, பொம்மையை எடுத்து கீழே போடுறா, போய் அவன் நோண்டுறான் தம்பியை. இதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் கொஞ்சம் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கிறோம்.